எப்படி இருக்கீங்க? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? சோ இன்னைக்கு காலையில நான் வந்து பக்காவா ரெடி ஆகி பரபரப்பா கிளம்பி வந்து போயிட்டு இருக்கேன். பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. பாத்துங்க வெஹிக்கிள்ஸ்லாம் ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. அப்படி டெய்லி காலையில கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு வேலையா கிளம்பி வந்து போயிட்டு இருக்கோம். வேலைக்கு போனோட சீன் கட்டாதடா, நாங்களும் போவோம். ஒரே நிமிஷம் இருங்களேன். என்னன்னா எந்த பக்கம் ஆங்கிள் வந்து நல்லா இருக்கு அப்படின்ட்டு வந்து என்னால கணிக்க முடியல. எது நல்லா இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் அந்த ஆங்கிள்லயே வந்து இனிமே மெயின்டைன் பண்ணிப்பேன். போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. பாருங்க 3 ஆங்கிள்லயும் சுமாரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹட் பண்ணக்கூடாது, ஓகேவா? போ. சூப்பர் சிங்கர் வந்து இப்ப போயிட்டு இருக்கு விஜய் டிவில. நல்லா போயிட்டு இருக்க ஷோவை இன்னும் நல்லா போகணும், அதனால நீங்க கண்டிப்பா வாங்க சாத்திகா அப்படின்னு வந்து டீம்ல நம்ம வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்டாங்க. இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு, ஜாக்கிரதை. ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது சூப்பர் சிங்கர்ல வந்து கொடுக்க போறோம். டிவில நீங்க பார்க்கும்போது ஒரு 2 மினிட்ஸ் பாப்பீங்களா, அந்த 2 மினிட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு பின்னாடி ஒரு என்டையர் ஜர்னி எப்படி இருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்குள்ளேயே கூட்டிட்டு போயிட்டு காட்டலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். ஆக்சுவலி பயங்கர டிராஃபிக்கா இருக்கு. டைம் வர 10:37 ஆயிடுச்சு. நான் மாஸ்க்கு வந்து கரெக்டா I'll be there between 10:45 to 11 அப்படின்னு சொல்லிட்டேன். என்னை பத்தி தெரிஞ்சிருக்கு 2 மினிட்ஸ் தள்ளி சொல்லிருக்கேன். சரி போவோம். பார்க்கிங் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. இங்க வந்து தெரியுது அவங்களுக்கு கரும்பு வண்டி இருக்கு. அந்த அண்ணா வந்து என் கடைக்கு முன்னாடி வண்டி போடாதீங்க, வண்டி எடுங்க, முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அண்ணா வெயில் அடிக்குதுன்னா அவ்வளோ தூரம் போகணும், நடந்து வரணும்னா அப்படின்னு கெஞ்சி அதுக்கப்புறம் அண்ணா என்ன பண்ணாருன்னா, இங்க ஒரு ஆட்டோ இருக்கா, இந்த ஆட்டோ வந்து இங்க நின்றுட்டு இருந்தது. அவரு போய் அந்த ஆட்டோ கிட்ட பேசி அண்ணா முன்னாடி தள்ளி நான் வந்து இங்க நிப்பாட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் நீ சொல்றியா? நான் கேட்டேனா உன்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஐயோ, நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஆனா இது vlog, நான் சொல்லிதான் ஆகணும். தலை வலிக்குதே. அப்படியே ஆஃப் பண்ணிட்டு வெளில போயிடாதீங்க, ஓகே? ஒரு டைம்ல வந்து சூப்பர் சிங்கர்ல நான், பிரவீன், ஆதிரை, அதுக்கப்புறம் வந்து கமருதீன் நாங்கெல்லாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தோம். அப்போ நாங்க வந்து இதே டான்ஸ் கிளாஸ்ல தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். பைதவே நான் என்ன சாங் டான்ஸ் ஆட போறேன்னு உங்களுக்கு சொல்லல. திரும்பவும் அதேதான். ஐயோ 5 பைசா கூட இல்லையே. போன டேக் நான் ஒழுங்கா ஆடுனேன். அவங்க ஒரு ஸ்டெப் விட்டாரு. வேற அவங்க பேசுறாங்க. ப்ளூ ஜீன். ஆமா இல்லையா? ஐயோ என்ன ஒரு பேரு? யூஜின். சாரி மிஸ்டர் யூஜின். யூஜின் வந்து ஸ்டெப் விட்டாரு, நான் கரெக்டா ஆடிட்டேன். உங்களை பார்த்து தானே நான் ஆடிட்டு இருக்கேன். வந்தோடனே நான் டான்ஸர்னு சொல்லிட்டீங்களா, அதை நம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். இத்துடன் விளையாட்டு செய்திகள் நிறைவடைந்தது. கருத்த மச்சான் கஞ்சத்தனம் எதுக்கு மச்சான், மெதுமெதுவாக பயணங்கள் போய் தொலைந்திடவா, அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுக்கு தான் இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். தெரியுதா? வேர்த்து இருக்கேன். என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, டயர்டா இருக்கும் உட்காந்துக்கிறேன். பர்ஃபெக்ட். கால் பண்ணிட்டு இந்த டேட் வந்து சூப்பர் சிங்கர் ஷூட் நடக்குது, அன்னைக்கு உங்க அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. எந்த சாங் நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அந்த சாங் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னா நம்ம கேட்டுக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அதெல்லாம் நம்ம டீம் வந்து ஸ்பீட்டா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு ஸ்டுடியோ சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு நான் ரிஹர்சல் ஒரு வாட்டி போய் பண்ணிட்டேன்ல, இதோட நான் ஸ்ட்ரைட்டா வந்து ஃப்ளோருக்கு தான் போவேன். இது ஃபுல் ப்ராக்டிஸ் வீடியோ வந்து சேனலுக்கும் எங்க டீமுக்கும் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த பொண்ணு ஒழுங்கா தான் ஆடுது. ஹாய், இன்னும் நான் கிளம்பலையான்னு கேக்குறீங்களா? பாய் பாய், தேங்க்ஸ்ண்ணா, பாய் சொல்லுங்க. அண்ணன் தான் நம்மளுக்கு சமத்தா பார்க்கிங்லாம் கொடுத்தாரு, அதனால நான் கரும்பு ஜூஸ் குடிக்க மாட்டேன், பரவாயில்ல வாங்கி யாருக்காவது கொடுத்துல. வெயில் அடிக்குது பயங்கரமா. எதுன்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். ஆனா இது மட்டும் வேண்டாம். இங்க இருந்து கிளம்பிட்டேன். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு தான் வந்து ஷூட் டே. மார்னிங் வந்து 8 o'clock ஆகுது. எனக்கு வந்து நைட்ல இருந்து லைட்டா கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்கு, அதனால டொய்க்கில் இருக்கேன். சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா நம்ம போட வேண்டிய ட்ரெஸ், ஆக்சசரிஸ், தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு இது அனுப்பிச்சிடுவாங்க, பிளவுஸ், அதுக்கு என்ன ஆக்சசரிஸ் வரும், ஹேர் ஸ்டைல் எப்படி போடணும், இதெல்லாம் போட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ நீ ஆட போகிற அந்த 2 நிமிஷத்துக்கு உன் நெயிலில் வந்து பாலிஷ் இருக்கா இல்லையான்னு யார் வந்து நோட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு தெரியும்ல. சாப்பிட்டாச்சு, மாத்திரை போட்டாச்சு, நான் தண்ணி குடிக்க வைக்கும் தாங்கும்.
எஸ், நம்ம செட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ EVP தான் வந்து லொகேஷன். எனக்கு டிரைவ் டைம் வந்து 1 hour 15 minutes. ஸோ இட்ஸ் a லாங் டிரைவ். போலாமா? 1 hour later. சூப்பர் சிங்கர்னா ஒரே செகண்ட்மா. நம்ம EVP-க்குள்ள வந்துட்டோம். இப்போ வந்து ஃப்ளோர் 3 அங்கே தான் போகிறோம். ஃப்ளோர் 2 அதுதான் ஃப்ளோர் 3. ஒரே இடுப்பு வலி. நார்மல் டைமில் தான் ஸ்கின்னு பலன்னு தகன்னு இருக்கும். என்னைக்கு நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டு இல்லை ஃபங்க்ஷன் போகிறோமோ அன்னைக்கு தான் பிம்பிள் வரும். ஏன் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்க? அங்கே ஒரு ஷூட் போயிட்டு இருக்கு, மகாநதிக்கு போயிட்டு இருக்கு. ஒரே பிஸி தான். நான் மங்களகரமாக இருக்கீங்க, நீங்களும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. இப்போ வந்துட்டு போனது தான் வந்து நம்ம காஸ்டியூம் அண்ணா. நம்ம போட போகிற காஸ்டியூம் ப்ளவுஸ் ட்ரை பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா அண்ணா எப்படிங்க அதுக்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. ஆக்சுவலி நான் போட்டு வந்த பேண்ட்டு தான் இவ்வளோ லூஸாக இருக்குது. அண்ணா ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிருக்காரு. ஃபஸ்ட்டு போராளி பொண்ணு தரு, செகண்ட் தான் கரெக்டாக வச்சாரு. சரி எப்படி நான் போட்டு மேக்கப் காஸ்டியூம் போட்டாச்சு. பின்னாடி இந்த கொசுவம்லாம் வச்சு கட்டியிருக்கேன். எப்போ சூப்பர் சிங்கர் வந்தாலும் மஞ்சள் கலர் சரி தான் உண்டு. இல்லை போன வாட்டி அந்த கத்தாழ கண்ணால் ஆடும்போது மஞ்சள் கலர் சரி தான். 2 மாதிரி இருக்கே. இது காதுக்குள்ள போ அப்படியே கட்சினா ரிச்சுட போயிடுங்க. ஆமாண்ணா அட்டாச் பண்ணி ஸ்ட்ரெயிட் வடிவே இருக்கட்டும்ண்ணா. இப்படி எடுத்துட்டு அந்த லூஸாக போட்டுருவாங்கல்ல அப்படி போட்டு. பூ இருக்காண்ணா? இல்லையா? நான் கண்டென்ட் பேசும்போது ஆஃப் பண்ணிடலாம். பெரிய vlogger ஆகுது வாய்ப்பில்லை ராஜா. நானே இத்தனை வருஷம் கழிச்சு ஐயா இன்னைக்குதான் முதல் vlog எடுக்கலாம்னு ஒரு முடிவோட வந்திருக்கேன். நல்லா இருக்கு. எல்லாம் ஓகே. என்னன்னா எனக்கு ஸ்டெப் ஞாபகம் இல்ல. ஃப்ளோர் 3ல இருந்து ஃப்ளோர் 9க்கு போகும். யோகி பாபுவோட கசின் பிரதர் மாதிரியே இருப்பாரு நம்ம அண்ணன். சோ இது ஆக்சுவலி என்ன கார் தெரியுதா உங்களுக்கு? ஆமா, இது வந்து நம்ம மகாநதி விஜயோட கார். சோ மகாநதி விஜயோட கார்ல தான் வந்து ராகினி கிளம்பி டான்ஸ் ஆட போயிட்டு இருக்கேன். எப்படி பொலேரோ அந்த வண்டி தான். ஸோ அவ்வளோதான், போகிறோம், ஃப்ளோரில் இறங்குறோம், ஆடுறோம். ஓகே அண்ணா? ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸே நீங்கள் தான். வேகமாகன்னு நான் லாரிக்குள்ளெல்லாம் வண்டி ஓட்டிட்டு வந்தா செகண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. முடிச்சதுக்கப்புறம் அப்பாட்ட கேட்டு சொல்லு, சரியா? இப்போ பாடி முடிச்சுட்டு சொல்றீங்க. பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி தான் நாங்கள் பூலாம் வைப்போம். அதுவும் இன்னொரு கண்டஸ்டன்ட் தலையில இருந்து சுட்டு, அதுவும் ஒரு பச்சை குழந்தைகிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். கரகாட்டக்காரன் கடகாக்கு அப்புறம் பெரிய ஆட்டக்காரி நீங்க தான் மேடம். அவ்வளோதான், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு வந்து கெஸ்ட்டாக வந்து சமுத்திரகனி சார் வந்திருந்தாரு. ஸோ எனக்கு வந்து அவரை முன்னாடியே தெரியுமா, நான் சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கும் போது அவர் கூட வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவருக்கு வந்து என்னை பார்த்த உடனே அடையாளமே தெரியல. என்னை மேடம்லாம் வந்து நல்லா பண்ணீங்க மேடம் அப்படிலாம் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் சார் நான் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் கூட க்யூட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பெர்ஃபார்மன்ஸ் நடுவில் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு போய் மறந்துட்டேன், அப்படியே மேட்ச் பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் எப்போ சூப்பர் சிங்கரில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சரி, அது வந்து டெலிகாஸ்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல, பட் எல்லா ஜட்ஜுமே வந்து மென்ஷன் பண்ணி என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க. அனு மேம்லாம் வந்து போன வாட்டி மிஷ்கின் சார் ரவுண்டில் அது பண்ணேன், அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதுதானே ஒரு ஆர்டிஸ்ட் வேணும். இந்த நாள் இனிய நாளாக முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் பார்க்குற இந்த 2 minutes பெர்ஃபார்மன்ஸ்க்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடக்கும். இவ்வளோ நேரம் நாங்கள் என்னன்னா மைக்கோட இது நியூ vlogger அடுத்து எங்க தலை வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. நாதம் என் ஜீவனி இதெல்லாம் ரெடியா இருக்கு. நான் உங்க பெரிய ஃபேன். நானும் உங்க ஃபேனுங்க. அப்புறம் ஷோனாவோட புது சீரியல் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு, காதல் காதல் காதல். அது வந்து நம்ம விஜய் டிவில 10 மணிக்கு போடுறாங்க. 10 மணிக்கு காதல் 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 Monday to Friday. உங்க விஜய் டிவி ஆல் தி பெஸ்ட். புது யூடியூப் சேனல் அடுத்து வந்து எங்க தலையோட சேனலும் வரப்போகுது. அசோக் இந்த நாள்ல எப்போ வந்து ஷாதிகா போஸ்ட் பண்றாலோ அடுத்த மாசம் என்னோட வீடியோ வெளியே வரும். தட்டுறோம் தூக்குறோம். ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி என்ன